Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கேரட் அல்வா. பொதுவா கேரட் அல்வா செய்யறது ரொம்ப கஷ்டம். அது நம்ம துருவி ரொம்ப டைம் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற மெத்தட்ல வீட்ல இருக்க மிக்ஸி ஜார் வச்சு ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளான முறையில் பண்ண போறோம். அதுவும் கடைகளில் கிடைக்கக்கூடிய சூப்பரான சுவையில் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 4 கேரட்டை தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது சின்ன சைஸ் கேரட்டுன்றதுனால 4 எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் 2 இல்லை 3 எடுத்தால் போதும். இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும். அப்படியே துருவுனது மாதிரி இருக்குல்ல. நான் கொஞ்சம் கேரட்டுகளாக 2 தடவை அரைச்சிருக்கேன். பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் எல்லா கேரட்டையும் ஒன்றா போட்டு அப்படியே அரைச்சிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேரட் அல்வா பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து அதை நல்லா உருக வச்சுடுங்க. அதில் நம்ம ஏற்கனவே கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க கேரட்டுகளை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. கேரட் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 1 கப் அளவு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இது 200 ml அளவு பால் இருக்கும். பால் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி 2 விசில் வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விடணும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா குக்கரை திறந்து இது போல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இது நல்லா கரைய விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் கேசரி ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேசரி பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னு நீங்கள் அதை தவிர்த்திடலாம். கடைசியாக 2 ஏலக்காயை நசுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு அல்வா பதம் வர்றது வரைக்கும் இது நல்லா இது போல் கலந்துட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே வத்திரும், அல்வா பதம் வந்துடும். இப்போ அல்வா பதம் வந்துருச்சு. நான் முந்திரி பருப்பை நெய்யில் தாளிச்சிட்டு அதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அல்வா சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட் அல்வா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம துருவி கஷ்டப்பட தேவையில்லை, மிக்ஸி ஜாரில் அரைச்சி ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினத்தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Okay friends, thank you. Bye bye.